வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது கிறிஸ்டலோட சப்புப்ரியோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ். அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனே போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்த சப்புப்ரி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வந்து எனக்கு பிடிக்கல, சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேஸ் பிடிக்கல அப்படின்னா பவர் ஆம்பு, சப்புப்ரி, சப்பு பாக்ஸு, சப்வூஃபரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு கெயின், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து தான் ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்க முடியும். அப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளாரிட்டியானதாக. இப்போ ஒரு MP3 நீங்கள் சாங் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி MP அதிகமானதாக இருந்தால் அதில் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். MP கம்மியாக இருந்தாலே உங்களுக்கு ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உடையிற மாதிரி இருக்கும் ஆடியோ ப்ளே பண்ணும்போது. அதை நம்ம அப்புறம் வேறு ஒரு வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த சப்வூஃபர் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆம்ப்ளிஃபையரு நிறைய பேர்கிட்ட வாங்கியிருப்பீங்க. நான் இதில் சின்ன ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருமே பண்ணக்கூடியது தான். அதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது மாதிரி ஆனில் இருக்கும்போது அதை பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கரண்ட் ஏதாவது பண்ணுமோ அப்படின்னு பயமாக இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கூட பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சப்புப்ரி போர்டை வந்து எந்த ஒரு ப்ரோலாஜிக் 5.1 இருந்தாலும் அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில இதில் ஃப்ரீக்வன்சி இருக்காது, சில இதில் கெயின் இருக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும், இது இருக்காது, இல்லை ரெண்டுமே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பேஸ் பத்தலை அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ரீசெட் எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்துங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுல வந்து இது மாதிரி சின்னது ஸ்க்ரூ ட்ரைவர் ரொம்ப சின்ன சைஸ் இருக்கும். அதை கடையில் கேட்டு வாங்கிக்கிட்டு செட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேஸ் பத்தலை, அடி பத்தலை அப்படின்னா அந்த கெயினை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வால்யூம் வச்சுமே உங்களுக்கு சப்பு பத்தலை அப்படின்னா இந்த ப்ரீசெட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்டு அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கெயின் கூட வரும். இதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஏற்படும் அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ரீசெட்டை வந்து நீங்கள் சில பேர் வந்து இப்படி ஃபுல்லாக திருவிடுவீங்க. ஃபுல்லாக திருவாங்கன்னா இப்படி இருக்குன்னா லேசாக அப்படி திரும்பி இந்த அளவில் வச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த வால்யூம் வந்து ஃபுல்லாக வச்சாலும் உங்களுக்கு போதுமான பேஸ் கிடைக்குதானே. இல்லை உங்களுக்கு வந்து அந்த வால்யூம் ஏற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா சில இதில் உருன்னு ஒரு சவுண்டு ஒன்று வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கெயின் அதிகமாக இருக்கிறதுனால சில சமயம் வரும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு உருன்னு சவுண்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பழைய நிலைமைக்கு வச்சுருங்க. சவுண்டு வரலைன்னா மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக திருவிட வேண்டாம். இதே மாதிரி தான் இந்த ஃப்ரீக்வன்சியும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுல கூட அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான பேஸ் கிடைக்கும். இதில் வந்து இந்த ப்ரீசெட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு பேஸ் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும். இந்த ஃப்ரீக்வன்சின்னு போட்டு அந்த ப்ரீசெட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி குறைச்சிருங்க. இப்படி ஃபுல்லாக வரும், லெஃப்ட் டு ரைட்டு வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ரீசெட் வந்து இதே கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா இப்படி குறைச்சி பாருங்கள். குறைச்சிட்டு ஆன் பண்ணி ஆடியோ ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் வந்து ப்ரீசெட்டை இப்படி அதிகரித்து அப்படி ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் ரைட் சைடு லெஃப்ட் டு ரைட்டு திருவி இந்த கண்டிஷனில் வச்சுட்டு ஆடியோ ப்ளே பண்ணி பார்த்து அந்த பேஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஆம்ப்ளிஃபையர்லேயே நீங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு பேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பண்ணி பாருங்கள். சில இது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பவர் ஆம்புக்கும் அதில் இருக்கிற அதாவது இப்போ ப்ரீயில் இருக்கிற யூஸ் பண்ணியிருக்கிற ஐசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில இது செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ப்ரீசெட்டை வச்சு சுற்றுறது வந்து அது வேலைக்கு ஆகாது. அதனால் அப்போ நீங்கள் வேறு ஏதாவது சப்புப்ரி மாற்றி போடலாம். அதாவது டெக்னீஷியனாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுத்து விட்ருவாங்க.
நீங்களாக மாற்றணுங்கும் பொழுது இந்த மாதிரி வேறு ஏதாவது சப்ப்ரீ தான் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இதில் வந்து பேக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வோல்டேஜ் இன்புட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் கிரவுண்டு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 20/0/20 ஏசி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 30/0/30 வரைக்கும் நீங்கள் இதில் கொடுத்தீங்கனாலும் ஃபங்க்ஷன் ஆகும். ஜீனர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வோல்ட்டு பாசிட்டிவ் கிரவுண்டு நெகட்டிவ், வோல்ட்டோட கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இன்புட்டு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்புட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று இது ஒன்று. அந்த சால்ட்ரிங் வச்சதே பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இது ஒன்று இது ஒன்று, இது அவுட்புட்டு, இது கிரவுண்டு கொடுக்கக்கூடாது. இது அவுட்புட்டு, இது 2 இன்புட்டு. இதுலேருந்து வர்றது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூடூத் போர்டு ஆக்ஸு அந்த செலக்டர் சுவிட்சிலேருந்து வர்றது அந்த இடத்துல கொடுத்துக்கணும். இதை எடுத்து கண்ட்ரோலில் கொடுத்துக்கணும். அவ்வளோதான். இதோட கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போர்டை யூஸ் பண்ணும் பொழுது கெயின் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் கெயினை வந்து இப்படி அதாவது ரைட்டு டு லெஃப்ட்டு குறைச்சிங்கன்னா குறையும், லெஃப்ட்டு டு ரைட்டு குறைச்சிங்க இந்த மாதிரி திருவினிங்கன்னா அதிகரிக்கும். பட் இந்த ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ப்ரீசெட்டை மூவ் பண்ணி பார்த்து தான் நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீசெட்டை மூவ் பண்ணுறது வந்து எங்கே சாக்கடிக்குமோன்னு அந்த மாதிரி பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஆம்ப்ளிஃபையரில் உள்ள கேபினெட்டில் உள்ள அந்த டோரை கழட்டிட்டு இந்த ப்ரீசெட் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதில் எந்த கண்டிஷனில் இருக்கோ அதுலேருந்து முன்ன பின்ன நவுத்தி உங்களுக்கு தேவையான பேஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். அந்த மாதிரி கூட நீங்கள் பேஸை வந்து ஆல்ட்ரு பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது என்ன வீடியோங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவில் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.